பேண்டா 2 ரூபாயா? பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ்ல 1 ரூபா தான் வாங்குறாங்க. நீ என்ன 2 ரூபான்னு எழுதிருக்க? போண்டா 2 ரூபான்னு எழுதிருக்கீங்க. நல்லா பாரியா. அத ஒழுங்கா எழுதுடா. உளுந்தா வடன்னு எழுதிருக்க. இங்க வந்து உளுந்தா வடை கொடுப்பியா நீ? என் மேல அப்படின்னு கோவம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன்? 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்ன பகன்னு மறந்துட்டு. இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா தெரியாதுன்னு. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. ஏப்பா சைனா டீ இருக்கு? இருக்குங்க. சூடா சைனா டீ ஒண்ணு போடு. இங்க சைனா டீ இருக்கும்போது சைனாவுல போய் சாப்பிடாங்களாம். கூட போகலாம்டா. ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க ப்ரோ. நான் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம், கரகம். இந்த பொண்டாட்டிங்க இருக்காளுங்களே, கல்யாணம் ஆயிட்டாலே புருஷனுக்கு சைட் அடிக்கிற உரிமை போயிடுச்சுன்னு நினைக்கிறாளுங்க. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இதுதானே அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பக்கமா போய் ஒரு 4 ஃபிகர் நச்சுன்னு பார்த்து ஜாலியா சைட் அடிச்சு கிளிகிள் பார்க்கலாம். வா, கிளுகிளுப்பா இருக்கிறதுக்கு இந்த ஃபிகர் ஓகேயா பாரு. என்னடா பழைய ஃபிகரா காட்டுற? மட்டமான டேஸ்டா உனக்கு. ஹாப்பி வெட்டிங் டே. சேம் டு யூ. கோடி போகலாமா, மலையில கோரமா, மலையில வாரமா இருக்கட்டுமா. நான் 950 தான் கேட்டேன். ஆனா நீங்க 1000 ரூபீஸ் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருங்க. ஆனா இப்போ உங்களுக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட சேச்சு இல்ல. 50 ரூபா நான் கடைக்காரன் ஆயிட்டு. 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நீ 1000 ரூபாவும் கடன் தான்